உதகை அருகே மாவனல்லா கிராமத்தில் பழங்குடியின பெண்ணை தாக்கிக் கொன்ற புலி தற்போது காளை மாட்டை வேட்டையாட முயற்சித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவசாமி இணைகிறார். சிவசாமி, அந்த புலியை பிடிக்கக்கூடிய பணியில் வனத்துறையினர் எந்த அளவிற்கு தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள்? விவரங்கள் என்ன? உதகை அருகே இருக்கக்கூடிய மாவனல்லா கிராமத்தில் தான் இந்த சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக நேற்று முன்தினம் மதியம் இங்கே மாவனல்லா கிராமத்தின் அருகே இருக்கக்கூடிய தனியார் பட்டா நிலத்தில் பழங்குடியின பெண் ஒருவர் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த போது பின்புறமாக வந்த புலி அவரை தாக்கி கொன்று ஆற்று பகுதிக்குள் இழுத்துச் சென்றது. அவரது உடல் சுமார் 1 மணி நேரத்திற்கு பின் மீட்கப்பட்ட நிலையில் அந்த புலியை உடனடியாக பிடிக்க வேண்டும் என்று கூறி அப்பகுதி மக்கள் நூற்றுக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்துதான் அந்த புலியை கண்காணிப்பதற்கான நடவடிக்கைகள் முதுமலை புலிகள் காப்பக வனத்துறையினர் முடக்கிவிட்டிருக்கிறார்கள். தற்போது அந்த புலியை கண்காணிக்கும் பணியில் ட்ரோன் கேமராக்கள் ஈடுபட்டிருக்கின்றன. அதே போல 40க்கும் மேற்பட்ட வனத்துறை ஊழியர்கள் ஈடுபட்டுள்ள நிலையில் 40க்கும் மேற்பட்ட இடங்களிலும் தானியங்கி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கடந்த 24 மணி நேரத்திற்கு மேலாக கண்காணிப்பு பணியானது நடைபெற்று வருகிறது. இந்த கண்காணிப்பு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டதில் முதற்கட்டமாக அந்த புலி என்பது T37 என்று எண்ணை குறிப்பிடக்கூடிய அந்த புலிதான் தற்போது இந்த பெண்ணை அடித்துக் கொண்டிருப்பதாக முதல்கட்ட தகவலாக தெரிய வந்திருக்கிறது. அதே போல அந்த புலி வயது முதிர்வு காரணமாகவே இந்த பகுதியில் சுற்றித் திரிந்து மாடுகளை அடித்துக் கொண்டு வந்ததும் தற்போது பெண்ணை அடித்துக் கொண்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த புலி தற்போது இங்க மாவனல்லா கிராமத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கோசாலா என்று சொல்லக்கூடிய மாட்டு பண்ணை ஒன்றில் நுழைந்திருக்கிறது. நுழைந்த அந்த புலி அங்க இருக்கக்கூடிய காளை மாடு ஒன்றை அடித்து வேட்டையாட முயன்ற போது அது வயது மூப்பு காரணமாக அதனை அந்த மாடை அடிக்க முடியாததால் மாடு தப்பி மீண்டும் அந்த கோசாலாவிற்கு வந்திருக்கிறது. அந்த புலி தாக்கியதில் அந்த காளை மாட்டிற்கு வாய் மற்றும் அதே போல கழுத்து முதுகு பகுதிகளிலும் பெரிய காயங்கள் ஏற்பட்டு உள்ளது. அந்த காளை மாட்டிற்கு தற்போது சிகிச்சை அளிக்கும் பணியானது நடைபெற்று வரும் நிலையில் அந்த புலியை பிடிப்பதற்கான உத்தரவு என்பது தற்போது வனத்துறை உயரதிகாரிகள் வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக முதற்கட்டமாக கூண்டுகள் வைக்கப்பட்டு அந்த கூண்டில் அது பிடித்த உணவானது வைத்து அதனை பிடிப்பதற்கான நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலை 3 இடங்களில் முதற்கட்டமாக அந்த கூண்டுகள் வைப்பதற்கான நடவடிக்கையும் தற்போது வனத்துறை எடுத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.